வணக்கம் மக்களே. இன்றைக்கி ஒரு சம்பவம் ஆயிடுச்சு பாருங்கள். நம்ம சாட்டின் கிராஸ் மெயிலோட மூஞ்சில் யாரோ பூலாம் விட்டாங்க. நமக்கு வந்து 2 புறா மேலே டவுட்டு. ஒன்று நம்ம ஃப்ரெண்டோட மெயிலு, இன்னொன்று வந்து நம்ம முதுகுச்சவலை. அது எதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்த்தோம். அது யார் பண்ணியிருக்கா அப்படின்னா நம்ம முதுகுச்சவலை தான் பண்ணியிருக்கிறான். ரீசன் என்னென்னா, அந்த சாட்டின் கிராஸோட மெயில் இருக்குல்ல, அந்த முஸ்கி கிராஸ் ஃபீமேலு, அதுக்கு வந்து அது ரெண்டும் மப்பாயிட்டு இருக்குது. நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ நேற்றுக்கு வந்து ரெண்டுமே இற மாற்றி மிதிச்சிச்சு வெளியே. அந்த டைமில் வந்து சாட்டின் கிராஸ் அடையில் இருந்துச்சு. ஸோ அது இற மாற்றி மிதித்ததுனால இப்போ அந்த பேரை வந்து அதோட பேரை ஆக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டுக்கும் செம சண்டை. ஸோ அந்த சண்டை போட்டதில் தான் நம்ம சாட்டின் வந்து மூஞ்சி இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக சாட்டின் கிராஸ் தான் நம்ம கூட்டில் டான் மாதிரி சுற்றிட்டு இருப்பான். பட் அவனையும் இப்போ முதுகுச்சவலை அடித்து வெளுத்துட்டான். பாருங்கள், இந்த அடையில் கிடக்கிற ஃபீமேலை போட்டு அதை அந்த பாடுபடுத்தி வெளியே அனுப்பிடுச்சு. நான் எல்லாத்தையும் பற்றி விட்டு போய் பார்த்தேன். அந்த எக்கு வந்து லைட்டாக ஒன்று கிராக் ஆயிடுச்சு. ஸோ இந்த வாட்டி அந்த 2 எக்கும் பொரிக்கிறது டவுட்டு தான். ஒரு எக்கு மட்டும் மேபி பொரிக்கலாம். ஆனால் இவன் விடுற மாதிரி இல்லை. அந்த மெயில் வந்து அடையில் இருக்கையில் அந்த ஃபீமேலை போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டு தான் இருக்குது. அந்த ஃபீமேலும் அதுக்கு மப்பாகிட்டு தான் இருக்குது. ஸோ அதுதான் இப்போ பிரச்சனை. பார்ப்போம், ஒன்று அதுக்கு பேர் பிரித்து விடணும். அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஒன்று கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. நம்ம கூட்டில் 2 ஃபீமேல் சும்மா தான் இருக்குது. அந்த 2 ஜோடி சேர்க்குறத விட்டுவிட்டு ஆல்ரெடி ஜோடியில் இருக்கிறத போய் கலைச்சிக்கிட்டு இருக்குது. இப்போ அதுதான் பிரச்சனையே. அதனால் இப்போ என்னாச்சுன்னா, அதோட கூட்டை வந்து நம்ம புதுசாக வாங்கின பேர் பிடிச்சிக்கிச்சு. ஸோ அதோட அரங்கு 2 அரங்கையுமே அது இப்போ ஆக்குபை பண்ணிடுச்சு. ஸோ அதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அரங்குக்காண்டி சண்டை போட்டுச்சு. நான் எப்படியும் முதுகுச்சவலை அதோட கூடுங்கனால பிடிச்சிரும்னு நினச்சேன். பட் ஒரு 1/4 மணி நேரம் கழித்து வந்து பார்த்தா அதோட 2 அரங்கையுமே புதுப்புறா ஆக்குபை பண்ணிடுச்சு. நாமளும் பிரித்து விடலை, அதுவே அடிச்சுக்கிட்டு அதுவே பிரிஞ்சுக்கிட்டோன்னு நினச்சோம். ஸோ எது ஜெயிக்குதுன்னு பார்த்தா புதுப்புறா தான் வின் பண்ணியிருக்கு. ஸோ புதுப்புறாவுக்கு வந்து இப்போ தனி அரங்கு கொடுத்துருந்தோம். அதை வந்து அதுக்கு ஜம்ப் பண்ணி போக கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. நம்ம ஒரு நாளைக்கு எப்படியும் அந்த மேலுக்கு ரெக்க அவுத்து விட்டுருவோம். ஸோ அதுக்கு முன்னாடி அதுவே கூண்டு பிடிச்சிருச்சு. இப்போ பாருங்கள், நம்ம சாட்டின் கிராஸை கம்பு முள் மட்டும் தான் அதெல்லாம் சாப்பிட முடியுது. மார்னிங் வந்து எதுவுமே அந்தளவுக்கு சாப்பிடலை. வேர்க்கலையெல்லாம் போட்டால் ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். பட் அதே வேர்க்கலையை சாப்பிட முடியாமல் பறந்துருச்சு. ஸோ ஈவினிங் தான் ஓரளவுக்கு சாப்பிட்டுச்சு. ஸோ அந்த அளவுக்கு அதை அடித்து வச்சுருக்கு. பார்க்க பாவமே இருந்துச்சு. மேபி இது விடுற அடுத்த முட்டையில் ஒரு குஞ்சு வந்து கொண்டை இல்லாமல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நம்ம ஃபேன்டைல் வந்து இன்றைக்கி நம்ம ஒரு ரவுண்ட் அடித்தோம். அது 2வது வாங்கினதில் ஒயிட்டை வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சிச்சு. அதுக்கப்புறம் 8th வீட்டில் போய் நின்றுச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங் போல் தான் வந்துச்சு. ஓகே மக்களே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.